வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் தினம் வந்து வரும். அது நான் வந்து 90s கிட்ஸ் அப்படிங்கிறதுனால என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். இப்போ உள்ள 2K கிட்ஸ் இந்த தலைமுறையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசிரியர்கள் கூட ரொம்ப நெருக்கமாக பழகிறதா சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் படித்த காலத்தில் 90s கிட்ஸ் 90களெல்லாம் பார்த்திங்கன்னா வாத்தியாரை கண்டாலே நாங்கள்லாம் நடுங்குவோம். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பெரும்பாலும் வந்து வாத்தியாருக்கும் மாணவர்களுக்கும் இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்து இந்த ஆசிரியர் தினமெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்காது. யாராவது ஒரு சில பேர் வேணால் வாத்தியாருக்கு பார்த்திங்கன்னா இனிப்பு கொடுப்பாங்க, சாக்லேட் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க, ஊரில் கொண்டாடுற மாதிரி. சரிங்களா? சரி, இந்த காணொலியில் வந்து தாய்லாந்தில் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். தாய்லாந்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடுறதுக்கு 2 நாள் நடக்குங்க. மொதல் நாள் வந்து ஃபுல்லாக வந்து அதுக்கு தேவையான இதெல்லாம் தயார் பண்ணுவாங்க, ஃபுல் ப்ரிப்பரேஷன். 2வது நாள் பார்த்திங்கனாக்கா அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பீரியடும் ஒரு கிளாஸு வந்து ஒரு நாள் முழுவதும் வந்து அதை அனுசரிப்பாங்க, கொண்டாடுவாங்க. நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் இந்த காணொலியில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இது மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி, இதுவும் மெழுகுவர்த்தி, எல்லாம் மற்றது எல்லாமே பூ. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா தங்க தட்டு மாதிரி இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இது அட்டை பெட்டியில் செஞ்சது. அதில் வந்து மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்து தகன்னு தங்கம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து டீச்சர்ஸுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ்லையும் 2 செய்வாங்க. ஆண்கள் சார்பாக 1, பெண்கள் சார்பாக 1, 2 செஞ்சு மொத்தமாக அந்தந்த வகுப்பாசிரியர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஸோ தாய்லாந்து டீச்சர்ஸ் டே. இது ஒட்டுமொத்த கிளாஸும் சேர்ந்து வந்து இதை செய்வாங்க. இப்போ ஒரு வகுப்பில் 30 பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே சேர்ந்து பண்ணுவாங்க. இது பாருங்கள், ரொம்ப பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு வேலை. இதில் வந்து தென்னை ஓலை, எருக்கம்பூவு, இந்த பாருங்கள் இது என்ன பூவு, செண்டிப்பூ. இந்த பாருங்கள், இந்த பர்பிள் கலரில் ஒரு பூ இருக்குல்ல, இது என்ன பூ. இந்த மாதிரி பல வகையான பூ வச்சு எப்படி சும்மா கரகம் மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை. இதில் பாருங்கள், முனியில் குஞ்சா மாதிரி தொங்குது. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு வகுப்பும் வந்து இந்த மாதிரி பெரிய அரங்கத்தில் ஆசிரியர்கள் முன்னாடி அவங்கவுங்க வகுப்பு சார்பாக இந்த நம்ம சொன்னோம்ல, ஏற்கனவே பார்த்தோம்ல, இந்த கரகம் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி பூச்செண்டுகளை கொடுத்து காலில் தொட்டு வணங்கி அவங்க வந்து ஆசீர்வாதம், அதாவது வாழ்த்துக்கள் பெறுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க தாய்லாந்தில் வந்து டீச்சர்ஸ் டேங்கிறது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. மிக பிரம்மாண்டமாக அதுக்காக 2 நாளை ஒதுக்கி அதுக்குன்னு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி அந்த பூங்கொத்தெல்லாம் செஞ்சு ஒரு வகுப்பாக வர வச்சு டீச்சரு வாத்தியாரை தனித்தனியாக மீட் பண்ணி அவங்க வந்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து செய்வாங்க. இது வந்து இவங்களோட பாரம்பரியத்தில் ஒன்றுங்க. இந்த நிகழ்வுக்கு பின்னாடி மாணவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களை விட வயதில் அறிவில் உயர்ந்தவங்களை வந்து மதிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதன் மூலமாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. நான் தாய்லாந்துக்கு முதன்னு வந்து பணியில் சேர்ந்த உடனேயும் இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு. ஆகா, நம்ம ஊரில் இதை கண்டுக்கவே மாட்டோம், சாதாரணமாக கடந்து போயிடுவோம். ஆனால் இங்கே வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக சிறப்பாக கொண்டாடுறாங்களே அப்படின்னு அந்த விஷயத்தை தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன்.